இதுக்கு ஒரு டிவ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் நான். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் HTML டியூட்டோரியல்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். HTML டியூட்டோரியல்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறது வந்து இதை வந்து அப்படியோ மொத்தமாக HTML டியூட்டோரியல்னு சொல்லி எடுத்துக்கு. இது நமக்கு வந்து இதில் விளங்காது. இந்த டிவ் டேக்கு வந்து ஒரு CSS கொஞ்சம் மேட் பண்ணுவோம். ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிவ் டேக் வந்து நம்ம டைப் பண்ணின இடத்துல டிவ் டேக் இருக்கிற இடத்துல வந்து மொத்தமாக அது அப்படியோ அந்த லைனை அப்படியோ எடுத்துக்கும், அது எடுத்துக்கும். இதுதான் பிளாக் எலிமெண்ட். என்னென்ன பிளாக் எலிமெண்ட்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பிளாக் எலிமெண்ட்ல வந்து என்னென்ன பிளாக் எலிமெண்ட் இருக்குன்னு சொன்னா டிவ் டேக் இருக்கு. H1ல இருந்து H6 வரை இருக்கிறது வந்து பிளாக் எலிமெண்ட். அது வந்து P டேக் இருக்கு, அது ஒரு பிளாக் எலிமெண்ட். லிஸ்ட் ஐட்டத்துல வந்து ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், லிஸ்ட் ஐட்டம் எல்லாம் வந்து ஒரு பிளாக் எலிமெண்ட். அது வந்து டேபிள் வந்து ஒரு பிளாக் எலிமெண்ட். ஃபார்ம் டேக் வந்து ஒரு பிளாக் எலிமெண்ட். ஃபார்ம் டேக் பத்தி நாம பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் வந்து பிளாக் எலிமெண்ட். இந்த பிளாக் எலிமெண்ட் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி நாம டிவ் டேக்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம். இது கீழே நாங்கள் ஆல்ரெடி டிவ் டேக் வந்து கொடுத்துருக்கேன். இது கீழே வந்து ஒரு பேராகிராஃப் ஒன்று டைப் பண்றேன். பேராகிராஃப் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று டைப் பண்ணிக்கேன். சப்ஸ்கிரைப் கோட் வித் ஃபாசில்னு சொல்லி அது வந்து இதே மாதிரி டிவ் டேக் கொடுத்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஒன்று டைப் பண்ணுவோம். ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ரெட். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த P டேகும் வந்து எந்த லைன்ல கொடுத்திருக்கோமோ அந்த லைனுக்குரிய அந்த லைனை மொத்தமாவே அது எடுத்துக்குது. இந்த டிவ் டேக் வந்து அதாவது பிளாக் எலிமெண்ட் சொல்றது வந்து உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். பிளாக் எலிமெண்ட் சொல்லி சொன்னா நாம பிளாக் எலிமெண்ட் வந்து எவ்வளவு ஆட் பண்றோமோ அது அந்த லைன் அப்படியே மொத்தமா எடுத்துரும். இதுல வித் அண்ட் ஹைட் வந்து நாம CSS யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது வந்து பின்னாடி வர வீடியோக்கள்ல பார்ப்போம். பிளாக் எலிமெண்ட் சொன்னா இதான் பிளாக் எலிமெண்ட் சொன்னா நம்ம எவ்வளவு ஒரு பிளாக் எலிமெண்ட் இன்சர்ட் பண்றோமோ அது வந்து அந்த லைனை மொத்தமாவே பிளாக் ஃபுல்லாவே அதுவாகவே எடுத்துக்கும்.